ஸோ ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் 1ஓட பேசிக் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் பியூட்டிஷியன், மெஹந்தி, அப்புறம் மிக்ஸாலஜின்னு நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு மேலே இந்த ஐ பட்டனில் தரேன். அதில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெரி பேசிக் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி லைன்ஸ் போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு பெரிய டிப் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இது வந்து ஸ்டோர் பாட், அதாவது கடையில் வாங்கின ஒரு மெஹந்தி தான். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்டோர் பாட், ஓகேங்களா, கடையில் வாங்கின ஒரு மெஹந்தி கோன். ஸோ கடையில் தான் இப்போ நீங்கள் மெஹந்தி கோன் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்லா வராது, கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஹோல், ஓகேங்களா. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், இந்த டிப்பில் நான் வந்து செல்லோ டேப் ஒட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்லோ டேப் ஒட்டிட்டு யூஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் செல்லோ டேப் ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து ஃபைன் லைன்ஸாக வரும். இல்லாட்டா பெரிய பெரிய மெஹந்தியாக வருமா. ஸோ உங்களுக்கு வந்து அது போடும்போது ஃபினிஷிங் இருக்காது, ஸ்மஜ் ஆயிரும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டிக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு செல்லோ டேப் எப்படி ஒட்டணும்னு தெரியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் தெரியும். அந்த ஷார்ட்ஸில் எப்படி வந்து கடையில் வாங்கின மெஹந்திக்கு இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டி இந்த டிப்பை சின்னதாக்குறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், சரிங்களா. செகண்ட் திங் என்னென்னா, நம்ம கிளாஸ் போக போக எப்படி ப்ராக்டிஸ் கோன் வந்து செய்யலான்னு சொல்லித்தரேன். ஸோ ப்ராக்டிஸ் கோன்னால் நீங்கள் இந்த மாதிரி கடையில் வாங்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ப்ராக்டிஸ் கோனில் கலரும் வராது. ஸோ கலர் வராமல் கோன் செஞ்சு எப்படி ஹென்னா போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ செகண்ட் டிப் வந்து, இப்போது நான் வந்து ஒரு லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைன் எல்லாருக்கும் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஆஸ் அ பிகினராக யாருக்குமே இந்த மாதிரி லைன் வராது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லைன் போடையில் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இப்படி 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 கை ஆடும். ஸோ இது ஆடாமல் இருக்க நான் ஒரு டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த உங்களோட கையை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க, சரிங்களா. பிடிச்சிட்டு இப்படி போடுங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிடிச்சிட்டு இப்படி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது டிப், இல்லை எனக்கு இப்படி பிடிக்கிறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, உங்களோட இந்த இடத்த இந்த மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் நோட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ப்ரைடோட ஹேண்ட்லேயும் லைட்டாக, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரைடோட ஹேண்டில் நீங்கள் வந்து எய்தர் வந்து இந்த மாதிரி உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு இப்படி கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா இந்த கையோட ஷேக்கிங் வந்து இருக்காது. இந்த இடம் வந்து ஷேக் ஆகாமல் இப்படி ஸ்டேபிளாக நிற்கும். இந்த இடம் மட்டும்தான் இப்படி ஆடும், புரியுதுங்களா. அப்படி இல்லையா, இந்த இடத்த கொஞ்சம் ப்ரைடோட ஹேண்டில் இப்படி கொஞ்சம் ஸ்டிஃபாக லைட்டாக வச்சிங்கன்னா, ரொம்ப அழுத்திடாமல், அப்போ இந்த இடம் மட்டும்தான் ஆடும், இந்த இடம் வந்து ஆடாமல் ஸ்டிஃபாக ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இந்த 2 ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்தாச்சு, இந்த டிப்பை எப்படி குட்டியாக்குறதுன்னு பார்த்தாச்சு, கை ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த லைனுக்கு வருவோம். எல்லாம் பண்ணியாச்சு. அப்போவும் லைன் ஆடுதுன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பேப்பரை வந்து இப்படி தடவிக்கிட்டே போடக்கூடாது. இப்படி ஒட்டி பேப்பர் கிட்ட ஒட்டுச்சுன்னா பாருங்களேன், மருதாணி கோனே வெளியில் வராது. இது வந்து ரொம்ப ராங்கு. அப்போ எப்படி போடணும், இந்த பாருங்கள், பேப்பர் இருக்குன்னா பேப்பரோட ஒரு கொஞ்சம் மேலாக்க இருக்கணும். அதாவது பேப்பரை வந்து கோன் டச்சே பண்ணக்கூடாது. டச் பண்ணாமல் கொஞ்சம் மேலாக்க வச்சு இப்படி இழுக்கணும். இழுக்கும்போது இந்த மாதிரி கேப் வருதா, அந்த மாதிரி கேப் வரும்போது சேம் டைரக்ஷனில் அகெயின் ஒரு தடவை போட போகிறீங்க. இப்போ அந்த கேப் மறைஞ்சிருச்சா. ஸோ இந்த மாதிரி போடுறதா கரெக்ட், ஓகேங்களா. வந்து பேப்பரை ஒட்டி இப்படி போட்டிங்கன்னா
வரதான் செய்யும், வராமல் இருக்காது, ஆனால் ஒரு ஃப்ளோ இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி பேப்பரை ரொம்ப இப்படி ஒட்டுனா இந்த மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 வேஸ் இருக்குது. இந்த பாருங்கள், பேப்பரை ஒட்டாமல் போடுறது ஒரு விதம். இந்த மாதிரி கேப் வரும்போது அதுக்கு மேலே இப்படி போடணும். இது பேப்பரே ஒட்டாமல் நான் போட்டது. பேப்பரை ஒட்டி தான் எனக்கு வருது. அதாவது இப்போ பாருங்களேன், ப்ரைடோட ஹேண்ட்ஸில் ஒட்டாமல் இந்த பாருங்கள் இப்படி போடுறது ஒரு விதம். இல்லை ப்ரைடோட ஹேண்ட்ஸ் இப்படி தொட்டால் தான், ஐ மீன் இப்படி இப்படி கொஞ்சம் டச் ஆகாமல் எனக்கு வரமாட்டேங்குது மேம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு டிப் சொல்லித்தரேன். இது 100% கரெக்டானது. இன்னொரு சீட் ட்ரிக்குன்னு நான் சொல்லித்தரேன். அது என்னென்னா, பேப்பரை இப்படி ஒட்டக்கூடாது. அப்படியே அழுத்தி இப்படி ஒட்டுனீங்கன்னா ஒன்றுமே வராது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணுன்னீங்கன்னா, பேப்பர் இருக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே பேப்பர் இருக்குது, நீங்கள் இப்படி 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 தொடுறீங்க, இப்படி ஓகேங்களா? இப்படி தொடாமல் இந்த கோன் இருக்குல்ல, இந்த கோனை கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக தெரியுதா? இப்படிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்படி வச்சிங்கன்னா அது வராது. அதுவே இப்படி வைக்காம இப்படி வச்சு பாருங்களேன், கொஞ்சம் இப்படிலேருந்து இப்படி வச்சு லைட்டாக பேப்பரை டச் பண்ணும்போது எந்த இடம் டச் ஆகும்? இந்த பாருங்கள், இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்கிறது மட்டும்தான் லைட்டாக இப்படி டச் ஆகும். மேலே இருக்கு இல்லையா இந்த இடம், இந்த பாருங்கள், இது கீழே, இது மேலே. ஸோ நான் சொல்கிற மாதிரி வச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த இடம் என்ன ஆகும்? பேப்பரில் டச் ஆகும். ஆனால் இந்த மேலே இருக்கிற இந்த இடம் என்ன ஆகாது? பேப்பரில் டச் ஆகாது. அப்போ உங்களுக்கு கோன் வெளியில் வரும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வைக்காமல் கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சு லைட்டாக நான் பேப்பரை டச் பண்ணுறேன். இப்படி ரொம்ப டச் பண்ணிடக்கூடாது. லைட்டாக அப்படி டச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு டிப் இருக்கு இல்லையா, இந்த சைடு லைட்டாக என்ன ஆகும்? பேப்பரை டச் பண்ணும். மேலே இருக்கிற டிப்பு இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டச் ஆகாது. ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோன் வரும், ஸ்ட்ரெயிட்டாக கோடும் வரும். பார்த்தீங்களா? ஆனால் இதில் 100% பர்ஃபெக்ஷன் இருக்குது. இதில் ஒரு 80 தான் இருக்குது. பட் ஆஸ் எ பிகினராக உங்களுக்கு ஒன்றுமே இல்லாததுக்கு 80 வர்றது பெருசு தானே. இதே மெத்தடில் இன்னொரு தடவை போடலாமா? லைட்டாக பேப்பரை டச் பண்ணணும், ஸ்லாண்டிங் மோஷனில் வச்சு, ரொம்ப டச் பண்ணிடக்கூடாது. லைட்டாக டச் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுக்கணும். தெரியுதுங்களா? லைட்டாக டச் பண்ணிவிட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி பேப்பரை டச் பண்ணும்போது என்ன ஆகும்டா, கொஞ்சம் லைட்டாக தான் வரும் மெஹந்தி கோன் வெளியில். அப்போ என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் இந்த மாதிரி மேலே கோட் பண்ணணும். இந்த பாருங்களேன், பேப்பரே நீங்கள் தொடலைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அடர்த்தியாக வந்துடும். ஆனால் நமக்கு பேப்பரை தொடாமல் போட வரலை. ஓகேங்களா? போட வரமாட்டேங்குது. அப்புறம் மெஹந்தி ரொம்ப ஷேக் ஆகுது, இந்த மாதிரி இப்படி வருது, நேர் லைன் வர மாட்டேங்குதுன்னா நீங்கள் பேப்பரை டச் பண்ணியே போடுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்ல, இந்த மாதிரி டச் பண்ணி போடுங்க. ஆனால் இப்படி டச் பண்ணி போடையில் கொஞ்சம் லைட்டாக தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்? அகெயின் மேலே போடணும். அப்போது டார்க் ஆகிடுச்சா? ஸோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஸோ 2 ட்ரிக்கு, ஒன்று வித்தவுட் டச்சிங்கு, ஒன்று வித்தவுட் டச்சிங் பேப்பர், ஒன்று ஸ்லைட்லி டச்சிங் பேப்பர். ஸோ இந்த 2 ட்ரிக்கு மெஹந்தி போட கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம்? இந்த டிப்பை வச்சு கற்றுக்கிட்டாச்சு, இப்போ கோடு போட கற்றுக்கிட்டாச்சு, அதுவும் எப்படி பேப்பரை தொடாமல் போடணும், தொட்டு போடுறதுன்னு கற்றுக்கிட்டாச்சு. அப்போ நீங்கள் எனக்கு எப்படி ஹோம்ஒர்க் அடுத்த பேஜ்லேருந்து அனுப்பணுன்னா, வித்தவுட் டச்சிங் பேப்பர், வித் டச்சிங் பேப்பர், ஸ்லைட்லி டச்சிங் பேப்பருன்ட்டு. ஸோ பார்ப்பேன்னா யாருக்கு எந்த மெத்தடு நல்லா இருக்கோ அவங்கள நான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு வித்தவுட் டச்சிங் பேப்பர் வந்துருச்சுன்னா செம்ம, நீங்கள் அதையே இது பண்ணலாம்.
ஸ்லைட்லி டச்சிங்கில் தான் மேம் வருதுன்னா ஓகே ஃபைன், நம்ம வந்து ஸ்லைட்லி டச்சிங்லேயே கற்றுப்போம். போக 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 உங்களுக்கும் இந்த மெத்தட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கோணே எனக்கு பிடிக்க தெரியல மேம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, கோணம் எப்படிங்க பிடிக்கணும்? ஃபுல் மெஹந்தி கோணாக இருக்குது, அப்படி ஹாஃப் கோணாக இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. இந்த பாருங்க, பென் எப்படி பிடிப்பீங்க? இப்படி தானே பிடிப்பீங்க, இப்படி பிடிச்சி எழுதுவீங்களா? அதே மாதிரி இந்த தம்மை வந்து இங்கே வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஃபிங்கரோடைய இந்த முள் இருக்கு இல்லையா, இங்கே வச்சுட்டு இந்த ஃபிங்கரை தூக்கி முன்னாடி வைங்க. புரியுதா? இந்த தம் இருக்குல்ல, இந்த தம் வந்து இந்த போன் இருக்குல்ல அது கிட்டக்க இருக்கணும். ஆனால் அந்த போனை தொடக்கூடாது, அது கிட்டக்க இருக்கணும். இந்த இது வந்து இந்த டிப்பு கிட்டக்க இருக்கணும். அப்புறம் இந்த ஃபிங்கர் என்னென்னா, இதை மட்டும் இப்படி இப்படி இருந்தால் எப்படி பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த ஃபிங்கர் என்ன பண்ணணும், கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணணும், அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணணும்னா, இங்கே இந்த சேம் இது ரெண்டும் ஒரே இடத்துல இந்த மாதிரி இருக்கணும். இந்த தம் ஃபிங்கர் இங்கே ப்ரெஸ் பண்ணணும், மருதாணியை ப்ரெஸ் பண்ணணும். அதனால் இந்த போன் கிட்டக்க இருக்கணும். ஸோ இதை அமுக்குனா தான் இங்கே கோன் வரும். தெரியுதுங்களா? இதை அமுக்கலைன்னு வச்சுக்கோங்க, கோன் வராது. அப்போது இதை அமுக்கணும், ப்ரெஸ். இந்த இடத்துல உங்களோட ப்ரெஷர் இருக்கணும், இந்த இடத்துல உங்களோட கோனோட ஹேண்டலிங் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதை அமுக்க அமுக்க தான் கோன் வருமே தவிர இதை அமுக்கலைன்னா கோன் வராது. ஸோ இப்படி தான். அப்போ வந்து பாருங்கள், இப்போ கம்மியாயிடுச்சு மேம், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல அதை வச்சு பின்னாடி போய் இப்படி ஃபுல்லாக ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டிங்களா, எடுத்து இந்த கோனை ஃபுல்லாக கொஞ்சம் இங்கே சேர்த்துட்டு திருப்பி சேம் அதே பொசிஷனில் அமுக்க போகிறீங்க. ஓகேங்களா? இதுவே கொஞ்சம் பெரிய கோன் மேம், ஃபுல் கோனாக இருக்குது, என்னால் பிடிக்க முடியலன்னா என்ன பண்ணணும், பாதி கோனை வந்து இந்த மாதிரி வெளியில் லைட்டாக எடுத்துக்கிறணும். எடுத்தோன்னே கொஞ்சம் காலி ஆகிடுச்சா, காலி ஆனதுக்கப்புறம் சேம் இந்த ஃபிங்கர்கிட்ட ப்ரெஷரை கொடுத்துட்டு இந்த ஃபிங்கரை வந்து ஹேண்டிலிங்க்கு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்படி போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். புரியுதா? ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான கிளாஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.